நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ தமிழ், அம்மா தமிழ், அம்மா அம்மா அப்பா, ஐயோ அம்மா 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 என்னாச்சுமா? தமிழ் எழுந்திரு தமிழ். அம்மா அவளை பாருங்க. அம்மா என்னாச்சு? தமிழ் என்னாச்சு? தமிழ் அடி எதுவும் பண்ணல? அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? மெதுவா எழுந்திருங்கம்மா. பார்த்து. அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா? அடி எதுவும் பட்டுச்சாமா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ குழந்தைய பாரு. என்னாச்சுடா? அடி எதுவும் பட்டுச்சா? இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. நிஜமா ஒண்ணும் ஆகலல்ல? எங்க அம்மாக்கு காட்டு. இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. என்னம்மா என்னாச்சுமா? முடியலையா? ரொம்ப வலிக்குதா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. தண்ணி கொட்டி இருந்திருக்கு, அதான் குழந்தை வழிக்கு விழுந்துட்டா. அம்மா, அகிலன் தான் இங்க தண்ணிய கொட்டினா நான் பார்த்தேன். அவனாலதான் நானும் பாட்டியும் இப்ப வலிக்கு விழுந்துட்டோம். அகிலன் இருக்கானே. வெற்றி, சின்ன பசங்க ஏதோ விளையாடி இருப்பாங்க, தெரியாம கொட்டி இருக்கும். விடுங்க வெற்றி. அம்மா என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஒண்ணும் இல்லப்பா. அம்மா என்னாச்சுமா? வாங்கம்மா ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்க வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா முடியலன்னா சொல்லுங்கம்மா, ஹாஸ்பிடல் போலாம். இல்லம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சாப்பிடலாம். போப்பா. சரி வாங்கம்மா. அம்மா சூப்பரா இருக்குமா. உனக்கு பிடிச்சிருக்கா அகில்? ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? இது அகிலனுக்காக பண்ணது. பேசாம சாப்பிடுங்க. ஏன் சிரிக்கிற? இல்ல, எங்க மிஸ் பெஞ்ச் மேல ஏறி நில்லுன்னு அம்மா மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐயோ, கால் ரொம்ப வலிக்குது. வெற்றி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கால் வலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்பிடுவானே. சரி, சமாளிப்போம். அம்மா உங்களுக்கு டிஃபன் பிடிச்சிருக்காமா? ரொம்ப நல்லா இருக்கு சுந்தரி. அம்மா, நீ இன்னும் சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறேன்டா, நீ சாப்பிடு. அம்மா இன்னும் கொஞ்சம் வைக்குவாமா? போதும்மா, போதும். அகிலன் வந்ததும் கிளம்பலாம், சரியா? அகிலன் வந்துட்டான். போலாமா? நீங்க எங்க வெற்றி வரீங்க? என்ன இப்படி கேக்குற? ஸ்கூலுக்கு தான். இல்ல வெற்றி, நீங்க வர வேண்டாம். இன்னைக்கு நானே அகிலனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆமாப்பா, நான் அம்மா கூடயே போறேன். நீங்க வீட்லயே இருங்க. சரிப்பா, சரி கிளம்புங்க. உஷா இன்னும் வரவே இல்லையே. வந்தா சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். அவ வீட்ல இருக்கிறத விட பாதி நேரம் கோயில்ல தான் இருக்கா. சரி வாங்க. பாய்ப்பா. பாய் பாட்டி. பாய் பாட்டி. பாய் அப்பா. பாய். ஹேய் சரிம்மா, நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரி. ஏய் பாத்து 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 வாங்க. ஏறுங்க ஏறுங்க. பாத்து ஏறுங்க. பாத்து பாத்து. என்னாச்சு சுந்தரி? ஒண்ணும் இல்ல வெற்றி, கிளம்புறேன். இல்ல ஏதோ யோசனையில இருக்க. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே. உன் முகத்தை பார்த்தாலே குழப்பத்துல இருக்கன்னு தெளிவா தெரியுது. சொல்லு. இல்ல உஷாவை நினைச்சுதான். என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? உன்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாளா?
இருக்காதே, அவதான் மாறிட்டாளே. சாச்சா இல்ல வெற்றி, உஷானாலே பிரச்சனை தானா? அப்படிலாம் இல்ல வெற்றி. அப்புறம் என்ன? என்ன வெற்றி, சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு, எப்ப கேட்டாலும் கோயிலுக்கு போயிருக்கானே சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவே கோயிலுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் வெற்றி. இதுல என்ன இருக்கு? சின்ன பொண்ணு கோயிலுக்கு போறா, பார்க்கு பீச்னு போறான்னா யோசிக்கலாம். கோயிலுக்கு தானே போறா, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு வெற்றி. அந்தந்த நேரத்துல அது பண்ணலனா சந்தேகம் வரதா செய்யும். அவ வயசுக்கு அவ பார்ட்டிக்கு போனா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து கோயிலுக்கு போனா? கல்யாணம் ஆகி அவ புருஷனோட அவ கோயிலுக்கு போனா அது வேற. ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா என்ன அர்த்தம் வெற்றி? என்ன அர்த்தம்? அவ கம்ப்ளீட்டா ஆன்மீகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாக நினைக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலையா வெற்றி?